இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 7 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேலே எரிச்சல் கொள்ளாதிருங்கள். உங்களுக்கு தீங்கு செய்கிறவர்கள் மேலே கோபம் கொள்ளாதிருங்கள். நீங்கள் அவர்களை நான் என்ன செய்கிறேன் பார் என்று சொல்லாதிருங்கள். அவர்களை தேவனிடத்தில் விட்டுவிடுங்கள். இதோ காரியவாதி எப்பொழுதும் அவன் காரியத்திலே நோக்கமாக இருப்பான். அவன் காரியம் நிறைவேறுவதற்காக அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். அவன் எவ்வளவு கீழ்த்தரமாக வேண்டுமானாலும் இறங்கி அவன் காரியத்தை சாதித்து கொள்ள யாரை வேண்டுமானாலும் விட பண்ணுவான். எனவே அவன் மேலே அதற்காக அவன் என்ன தீவினை வேண்டாலும் செய்வான். அதைகளை பார்த்து நீ எரிச்சல் கொள்ளாதே. அவனுக்கு ஈட்டுக்கு ஈடு நான் செய்வேன் என்று நீ செல்லாதே. அவனை தேவனிடத்தில் விட்டுவிடு. நீ கர்த்தருக்கு காத்திரு, அமர்ந்து காத்திரு. கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அவர் யுத்தம் பண்ணுவார். அவன் முடிவை அவர் செய்வார். அவனுக்கு ஏற்படுகிற முடிவை நீ அமர்ந்திருந்து காண்பாய். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஒருவேளை அவனை மேற்கொள்ள உனக்கு திராணி இருந்தாலும் நீ அவனுக்கு சரிக்கு சரியாய் செல்லாதே. தேவனிடத்திலே விட்டுவிடு. கர்த்தர் அவனை பார்த்து கொள்ளுவார். உனக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா அம்புகளுக்கும் முன்ன விலக்கி வேலியடைத்து பாதுகாத்து கொள்ளுவார். தீவினை செய்கிறவனும் காரிய சித்தியின் மேல் நோக்கமாயிருந்து காரியங்களை சாதிக்கிறவனும் அவன் விழுவான். அவன் அதனாலேயே அவன் ஒரு நாள் அகப்படுவான். கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன் தலையை உயர்த்துவார். நீ கர்த்தருக்கு காத்திரு. அவர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் உன்னோடு கூட இருந்து உன் தலையை உயர்த்துவார். ஆமீன்.